கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? என்ன ரொம்ப அழுதுட்டு இருக்கிறீங்களா? நீங்கள் அழுதுட்டு இருக்கீங்க நீங்கள் நினச்சிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஆண்டவர் எப்படி நம்மளுடைய கண்ணீரெல்லாம் ஆனந்த கலைப்பாய் மாற்றப் போகிறார் என்று கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து செல்லலாம். சங்கீதம் 126 அதிகாரம் 5 வசனம். கண்ணீரோடு விதைக்கிறவர்கள் கம்பீரத்தோடே அறுப்பார்கள். பிரியமானவர்களே, இது ஒரு தாவீதின் சங்கீதம். தாவீது சொல்கிறாரு, நீ கண்ணீரோடு நீ விதைச்சனா நீ கம்பீரத்தோடு அறுப்ப. இப்போ ஒருத்தங்க செய்தி கொடுக்குறாங்கன்னா அவங்க வாழ்க்கையை அடிப்படையாக வைத்து தான் அவங்க கொடுக்க முடியும். அப்போ என்ன அர்த்தம்? அப்போ தாவீது நிறைய அழுந்திருக்கிறாரா? ஆமாம், அவர் அழுதுருக்கிறாரு. ஏன் தெரியுமா? இந்த சவுல் ராஜா இருக்கார்ல, தாவீதோடைய எல்லா நன்மைகளையும் அப்படியே எரேஸ் பண்ணிட்டார். எரேஸ் பண்ணி தாவீதை குறித்து அவதூறாய் பேசி அந்த அரண்மனையிலையும் சரி, சொந்தத்துலேயும் சரி, குடும்பத்துலேயும் சரி, ஊர்க்காரர் மத்தியிலையும் சரி, மூப்பர்கள் மத்தியிலையும் சரி அவதூறாக பேசி தாவீதை ஒரு டெரரிஸ்ட் மாதிரி, ஒரு ஆன்டி இஸ்ரேலியன் மாதிரி இந்த சவுல் ஆக்கிட்டார். பாருங்கள், தாவீதுனால சொந்த ஊருக்கே வர முடியல. அப்படியே ஊருக்கு வந்தாலும் ரொம்ப பதுங்கி தான் வரக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருந்துச்சு. ஆனால் பாருங்கள், தாவீதின் மேலே தேவனுடைய கரம் இருந்தது. தாவீது தேவன் அபிஷேகம் பண்ணினார். ஆனால் மக்களுக்கெல்லாம் என்ன ஒரு சந்தேகம்னா, தாவீது எப்படி ராஜாவாக முடியும்? ஏன்னா சவுலுடைய சாம்ராஜ்யம் ரொம்ப பெருசாக இருக்குது, சவுலுடைய ஆதிக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கிறது, தாவீது எப்படி இது பண்ண முடியும்? அப்படி நிறைய கேள்விகள் இருந்தது. பாருங்கள், இந்த சவுல் தாவீதை ரொம்ப மோசமாக அவர் ட்ரீட் பண்ணார். ஆக்சுவலாக சவுல் யார்? தாவீதுக்கு மாமனார், அப்படி தானே? ஆனால் தன்னுடைய மகளை, அதாவது தாவீதினுடைய மனைவியை மீகாலை என்ன பண்ணார்? அந்த தாவீதை அழ வைக்கணும்னு சொல்லிட்டு அவளை வேற ஒரு ஆளோட பல்த்தியோட கல்யாணம் பண்ணி வச்சுருந்தார். பாருங்கள், எவ்வளோ ஒரு மோசமான சம்பவம்லாம் இந்த தாவீதுக்கு நடக்குது. அப்போ தாவீது எப்படிலாம் அழுந்தான்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, சங்கீதம் 6 அதிகாரம் 6 வசனம். என் பெருமூச்சினால் இளைத்து போனேன், முழுவதும் என் கண்ணீரால் என் படுக்கையை மிகவும் ஈரமாக்கி என் கட்டிலை நனைக்கிறேன். இட் வாஸ் டேவிட்ஸ் ஹோல் நைட் க்ரை ப்ளீ. பாருங்கள், முழுவதும் நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், என் கட்டில் ஃபுல்லாத்தையும் என் கண்ணீரால் நினைக்கிறேன். எவ்வளோ பாடு! நீங்கள் நினச்சிட்டு இருக்கீங்களா, நான் ஒரு பாதையில் போய்ட்டுருக்கிறேன், இதுதான் இந்த பாதை எனக்கு தான் பிரதர், என் பாதையில் நான் தனிமையாக இருக்கேன். இல்லை சகோதரா, இல்லை சகோதரி, உன்னுடைய பாதையில் நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்குறாங்க. இன்றைக்கி ஒரு வேளை நீ வியாதிங்கன்ற ஒரு பாதையில், மோசமான பாதையில் இருக்கிற, இதில் நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்குறாங்க. கடன் பாரத்தில் நீங்கள் இருக்கிறீங்களா? நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்குறாங்க. குடும்ப பிரிவில் இருக்கிறீங்களா? நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்குறாங்க. சரியான வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா? நிறைய பேர் கடந்து போயிட்டுருக்குறாங்க. வாழ்க்கை ஃபுல்லாக எதை தொட்டாலும் தோல்வியிலே நீங்கள் இருக்கிறீங்களா? நிறைய பேர் அதில் கடந்து போயிட்டுருக்குறாங்க. ஆனால் சிலர் ஜெயித்தார்கள், சிலர் தோத்தார்கள். யார் ஜெயித்தார்கள் என்றால், தேவனை சார்ந்து, தேவனுடைய வார்த்தையை சார்ந்து இருக்கிற அந்த ஜனங்கள் ஜெயித்தார்கள். மனுஷனை சார்ந்தோ சூழ்நிலையை சார்ந்திருக்கிறவர்கள் அவர்கள் தோற்றே போனார்கள். பாருங்கள், என்னுடைய கண்ணீர் எல்லாம் ஒரு நாள் ஆனந்த களிப்பாக தேவன் மாற்றினார். அடுத்த ஒரு அழுகையை பார்ப்போம். சங்கீதம் 42 அதிகாரம் 3 வசனம். உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. இந்த மாதிரி ஒரு மோசமான பாதையில் போயிட்டுருக்க போதும் சுற்றி இருக்கிறவங்கெல்லாம் சும்மா இருப்பாங்க நீங்கள் நினைக்கிறீங்களா? அவங்க சொல்லுவாங்க, நீ பைபிள் தானே எடுத்துகிட்டு போகிற, நீ ப்ரேயர் தானே பண்ணுற, நீ பிரசங்கம் தானே பண்ணுற, நீ ஊழியம் தானே பண்ணுற, ஆனால் உன் வாழ்க்கையில் ஒரு ப்ராஸ்பரே வர மாட்டேங்குது, உன் வாழ்க்கையில் இந்த பகுதியில் நீ இன்னும் வெற்றி அடையவே இல்லையே, இன்னும் உன் வாழ்க்கையில் தரித்திரம் தானே இருக்குது, இன்னும் உன் வாழ்க்கையில் வியாதி தானே மேற்கொள்ளுது அப்படின்னு சொல்கிறது இந்த மாதிரி தாவீதை பார்த்து சொல்லியிருக்கிறாங்க. பிரியமானவர்களே, அதனால தான் பாருங்கள், உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால், நாள்தோறும் டெய்லி those people was keep on mocking David. Where is your God? Where is your God? உன்னை கேட்டால் நீ சுரமண்டலத்தில் நீ பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு சொல்கிற, தேவன் உன்னோடு இருக்கிறான்னு சொல்கிற, ஆனால் உன் வாழ்க்கையில் இன்னும் நீ ஓடிக்கிட்டே தானே இருக்கிற. சவுலுக்கு முன்பாக நீ ஓடிக்கிட்டு தானே இருக்கிற, உன்னுடைய சொந்த பையன் அப்சலோமுக்கு முன்பாக நீ ஓடிக்கிட்டு தானே இருக்கிற. எங்கே உன் கடவுள்? இந்த மாதிரி காரியங்கள் தாவீதுடைய காதில் கேட்க போதும் அவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. டே அண்ட் நைட் ஐ வாஸ் க்ரையிங். தாவீதுடைய வாழ்க்கை எவ்வளோ ஒரு மோசமான வாழ்க்கைன்னு பார்த்தீங்களா? ஸோ அவனுடைய கண்ணீர் பாருங்கள், அந்த கண்ணீர் தாவீது சொல்கிறாரு, நான் அழுதுட்டுருக்கிறது உண்மை தான், ஆனால் என் கண்ணீரெல்லாம் ஒரு ஆள் ரெக்கார்டு வச்சுருக்கிறாரு, அவருடைய அந்த ஸ்க்ராலில் அவர் எழுதி வச்சுருக்கிறாரு. அதை பார்ப்போம். சங்கீதம் 56 அதிகாரம் 8 வசனம்.
என் அலைச்சல்களை தேவரீர் எண்ணியிருக்கிறீர். என் கண்ணீரை உம்முடைய துருத்தியில் வையும். அவைகள் உம்முடைய கணக்கில் அல்லவா இருக்கிறது. நம்மளுடைய ஒவ்வொரு நாள் வடிக்கிற கண்ணீர்கள், இந்த உலகம் நம்மளுக்கு எதிராக செஞ்சது பார்த்தீங்களா, அதனால் நம்ம உங்கள் வாழ்க்கையில் கண்ணீராக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கண்ணீர் எல்லாத்தையும் தேவன் பார்த்துட்ருக்கிறாரு. இதே வசனம் நியூ லிவிங் டிரான்ஸ்லேஷன் NLT வெர்ஷனில் எப்படி போட்டிருக்குன்னா பாருங்கள், யூ கீப் த ட்ராக் ஆஃப் மை சாரோஸ் அண்ட் யூ ஹாவ் கலெக்டட் மை டியர்ஸ். நம்மளுடைய கண்ணீர்கள் எல்லாத்தையும் அவர் கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறாராம். எதற்கு? ஒரு நாள் நிச்சயமாகவே பதிலடி கொடுக்கறதுக்காக. பிரியமானவர்கள், நிச்சயமாக நீங்கள் கண்ணீரோடு நீங்கள் நிறைய விதைச்சிட்டேன், இதுக்கு மேலே எனக்கு அழுதா எனக்கு கண்ணீர் வரமாட்டிக்கு பிரதர், நீங்கள் அப்படி சொல்கிறீங்கள, நிச்சயமாகவே உங்களுடைய அறுவடை காலம் மிக சமீபமாக இருக்கிறது. இன்னொரு பரிசுத்தவான் நம்ம பார்ப்போம். யோபுடைய வாழ்க்கையில் என்ன ஒரு பிளஸட் லைஃப் அவன் வாழ்ந்துட்டு இருந்தான், அப்படி தானே. ஆனால் பாருங்கள், ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் அவனுடைய பெஸ்ட் சீசன் இஸ் பிகம் வொர்ஸ்ட் சீசன். எல்லாத்தையும் இழந்தான். மகனை இழந்தான், மகளை இழந்தான், சொத்து இழந்தான், எல்லாத்தையும் இழந்தாங்க. அவனுடைய கனம் இழந்தது, அவனுடைய மகிமை இழந்தது. பிசாசு பாருங்கள், நம்மளுடைய கனத்தை, மகிமை, ப்ராஸ்பெரிட்டி, இந்த எல்லாத்தையும் எடுக்கிறதுல ரொம்ப கண்ணாக இருக்கிறான். பாருங்கள், ஒரு கட்டத்தில் யோபு என்ன சொல்கிறான்னு பாருங்கள். யோபு 16ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. நான் ஒரு காலத்தில் நல்லா இருந்தேன், அப்போல்லாம் என்கிட்ட அடிமையாக இருந்தாங்க, என்கிட்ட என்னை ரொம்ப புகழ்ந்து பேசினாங்க. ஆனால் இன்றைக்கி என் சிநேகிதரை என்னை பரியாசம் பண்ணுறாங்க. அப்போல்லாம் என் கண் தேவனை நோக்கி கண்ணீர் சொரிகிறது. அவருடைய கண்ணீருக்கு தேவன் பலன் கொடுத்தாரா? ஆம் பிரியமானவர்களே, ஒரு நாள் வந்தது, என்னால் எல்லாம் செய்ய முடியும், உன் கண்ணீருக்கு பலன் கொடுக்க முடியும்னு சொல்லிட்டு அவருடைய கண்ணீரை ஆனந்த கழிப்பாய் மாற்றினார். அவருக்கு ஒரு அறுவடை வந்துச்சு, ஒரு ரீப்பிங் சீசன் வந்துச்சு, அப்படி தானே. கண்ணீரோடு விதைத்த அந்த யோபு ஒரு நாள் கம்பீரத்தோடு இருக்கிறார். எசேக்கியா வாழ்க்கையில் நம்ம பார்த்தோம்ல, ஆண்டவர் சொல்கிறார்ல, உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் கண்ணீரை நான் கண்டேன். ஐ ஹர்ட் யுவர் ப்ரேயர், ஐ saw your tears. இன்றைக்கும் பிரியமானவர்களே, நீங்கள் அழுது கொண்டு இருக்கிறீங்களா? உங்கள் அழுகையை நிறுத்துங்க. போதும், enough is enough. நீங்கள் நிறைய அழுதுட்டீங்க, இன்று எழுதுட்டீங்க. அறுவடை செய்கிறதை உங்களுடைய சொந்த கண்களை பார்க்கும். கண்ணீரோடு நீங்கள் விதைச்சிங்கன்னா கம்பீரத்தோடு நீங்கள் அறுக்கிற நாட்கள் மிக விரைவில் இருக்கிறது. நான் விசுவாசிக்கிறேன் இந்த வீடியோ உங்களோட நிச்சயமாக பேசும் என்று. அப்படி இருந்தாலும் உங்களுடைய யாரெல்லாம் உங்கள் சொந்தக்காரங்களோ இல்லாட்டி இந்த வேலை ஸ்தலத்துலையோ ரொம்ப நொந்து போய் ரொம்ப அழுதுட்டு இருக்காங்களோ, இந்த வீடியோ நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே ஆண்டவர் அவர்களுடைய கண்ணீரையும் நிச்சயமாக மாற்றி ஒரு கம்பீர அறுவடையை நிச்சயமாக அவர்கள் காண்பிப்பார். God bless you. Bye from Divan.